இசையூரை விருந்து நகர்த்த இருக்கின்ற திருமதி சுமித்ரா பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு தலைவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். அடுத்ததாக அவர் பக்கவாதியம் வாசிக்க இருக்கின்ற நண்பர்களுக்கு நம்முடைய துணைத் தலைவர் பொருளாளர் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். அடுத்து செயலர் அவர்களும் சிறப்பு செய்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைக்கும் முனைவர் ஆசிரியை சா கா சுதந்திரா அவர்களுக்கு தலைவர் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். இப்பொழுது மிக சிறந்த முறையில் இசையுரை கம்பன் கழகத்திலேயே முதலாக இசையுரை வைக்கிற முதல் கம்பன் கழகம் திருப்பத்தூர் கம்பன் கழகம் என்பதில் நாங்கள் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறோம். தலைப்பு கம்ப வெளியிடை கண்ணதாசன். கண்ணதாசம் என்று இதற்கு தலைப்பு தந்திருக்கிறோம். வழங்குபவர் தொலைக்காட்சி புகழ் பின்னணி பாடகி இசைக்குயல் திருமதி சுஜித்ரா பாலசுப்ரமணியன் மற்றும் குழுவினர், சென்னை. நீங்கள் மெய்மறந்து இருந்தாலும் கைமறந்து இருக்கக்கூடாது. பலத்த கரவொலி எழுப்பி அவர்களை வாழ்த்துமாறு மெத்த பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவருடைய அழகான குரலை நீங்கள் கேட்க வேண்டுமா? ஒரு கான குயில் இசைப்பதை போல நம்முடைய நெஞ்சங்களில் நீக்கமர நிறைந்திருப்பவர். அது மட்டுமல்ல, மிக சிறந்த பட்டிமண்டப பேச்சாளர். பேச்சுரையிலேயே முதலில் இசையுரையை வழங்க முடியும் என்பதை சாதித்து காட்டியவர்தான் இங்கே மேடையிலே வீற்றிருக்கிற என்னுடைய அன்பு சகோதரி திருமதி சுஜித்ரா பாலசுப்ரமணியன் அவர்கள். அவர்கள் பேசுகிற போது இனிய தமிழுக்கு இளமை பிறக்கும். அவர் பாடுகிற போது பைந்தமிழுக்கு சிறப்பு இருக்கும். அவர் அழகான ரீங்காரம் இடுகிற போது கம்ப வனத்தில் வண்டுகள் ரீங்காரம் பாடுவதை போல இருக்கும். அத்தகைய பெருமைக்குரியவர். அடுத்து நவராத்திரியிலே வெளிநாட்டிற்கு சென்று தன்னுடைய இசை பயணத்தை தொடங்க இருக்கிறார். அவரை அன்பு பாராட்டி கம்பன் கழகம் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு மத்தியில் நமக்கு ஒப்புதல் கொடுத்து இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற அவரை மீண்டும் ஒரு முறை கம்பன் கழகத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்று மேடை அவரிடம் ஒப்புவிக்கிறோம். நன்றி, வணக்கம். சென்ற முத்தமிழ் முருகன் மாநாட்டில் அவருடைய இசை தமிழால் நாம் நனைந்தோம்.
இப்பொழுது கம்ப தமிழால் நாம் இங்கே கம்பன் கவிமலையிலும் சுஜித்ராம் அவர்களினுடைய இசைமனையிலும் நனைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். இனி அவை அவருடையது. கொஞ்சம் கெயின் ஷார்ப். கரெக்டா இருக்கு. செக் பண்ணிக்கிறியா? ரைட் குறைக்கணும், ரைட் குறைக்கணும். கொஞ்சம் வேணும், கொஞ்சம் ஒரு பின் சேர்த்தலாம். ரைட். உனக்கு சரியா இருக்கா? இன்னும் கொஞ்சம் வேணுமா?
ஹலோ. இசைக்கலைஞர்கள் தயாராகுவதற்குள் ஒரு சிறிய அறிவிப்பு. இந்த 2 நாள் நிகழ்ச்சி சீரும் சிறப்புமாய் நடைபெற எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்கிய விளம்பரதாரர்களை இங்கே நாங்கள் நன்றியுடன் பெயர்களை வாசிக்கின்றோம். அதியமான் கல்வி நிறுவனங்களின் தாளாளர் முனைவர் திரு சீனி திருமால் முருகன் அவர்கள் ஊத்தங்கரையைச் சேர்ந்தவர். என்ஜினியர் கே பாலு, வசந்த் பிளானர்ஸ் அண்ட் டிசைனர்ஸ். வி விசாகப்பெருமாள் சகோதரர்களால் நடத்தப்பெறும் கா.ச. ரகுநாயகன் அறக்கட்டளையைச் சேர்ந்த சகோதர பெருமக்கள். ரவி கிளாஸ் அண்ட் பிளைவுட்ஸ், கோல்டன் சூப்பர் மார்க்கெட், ஜே கண் மருத்துவமனை, ஜிஆர் சாமி செட்டி ஜுவல்லர்ஸ், YDK மஹால் அதிபர் YD கிருபானந்தம் அவர்கள், விஜய் 4K ஸ்டுடியோ, அமிர்தா கல்வியியல் கல்லூரி, TNDK அருண் மஹால், லிங்கன்னமணி மெட்ரிக் பள்ளி, ஷெப்பர்ட்ஸ் மெட்ரிக் பள்ளி மடப்பள்ளி, LS ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் ஃபெர்டிலிட்டி அண்ட் ஸ்கேனிங் சென்டர், ஷெம்ஃபோர்ட் பள்ளி வாணியம்பாடி, இவர்கள் அனைவருக்கும் கம்பன் கழகத்தின் சார்பிலே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. உலகம் யாவையும் தாமுழாக்கலும், உலகம் யாவையும் தாமுழ ஆக்கலும், நிலை பெறுத்தலும் நீங்களும் நீக்கலும், நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டு உடையாரவர், தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே, தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே, சரணாங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே, எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. பன்னீர் மலர் சொரியும் மேகங்களே, எங்கள் பரந்தாமன் மெய்யழகை பாடுங்களே. பன்னீர் மலர் சொரியும் மேகங்களே, எங்கள் பரந்தாமன் மெய்யழகை பாடுங்களே. தென்கோடி தென்றல் தரும் ராகங்களே, தென்கோடி தென்றல் தரும் ராகங்களே, எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே.
அனைவருக்கும் வணக்கம். இந்த கம்ப விழா மேடையில் அற்புதமான ஒரு தலைப்பு, கம்ப வெளியிடை கண்ணதாசம் என்று கம்பனுடைய தாக்கம் கண்ணதாசனிடத்தில் எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்க இருக்கின்றோம். எனக்கு முதல்ல சொல்லும் பொழுது 1 மணி நேரம் சொல்லியிருந்தாங்க. ஆனா மேடை ஏறும் பொழுது ஐயா என்கிட்ட சொன்னாரு கொஞ்சம் முன்னாடி முடிக்க முடியும்னா அப்படின்ட்டு. அதனால ஒரு 45 நிமிடம் கம்பனும் கண்ணதாசனும் இசை வடிவமாக நம்மோடு வலம் வர இருக்கின்றார்கள் என்று சொல்லி, கண்ணதாசன் ஐயா அவர்கள் எத்தனையோ கம்பன் விழா மேடைகளில் பேசியுள்ளார். கம்பனின் பெருமையை பல இடங்களில் அவர் பாடியும் உள்ளார். அப்படி கண்ணதாசன் ஐயா புகழ்ந்து பேசிய கம்பன் விழாவில் கம்பனையும் கண்ணதாசனையும் இணைத்து பேசக்கூடிய ஒரு பெரும் பேரை எனக்கு அளித்தமைக்கு முதற்கண் வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்க ஒரு வசனம் சொல்வது உண்டு, பிறந்த வீட்டு கதையை உடப்பிறந்தானிடத்துல சொல்லுவது அப்படின்னு. எங்க வீடு எப்படின்னு என் தம்பி கிட்ட போய் எங்க அண்ணன் கிட்ட போய் நான் சொன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் கம்பனை பத்தியும் கண்ணதாசனை பத்தியும் நான் இங்க சொல்லுவது. ஏன்னா என்னை விட வயதிலும் அனுபவத்திலும் கம்பன் மேடைகள் பல பார்த்ததிலும் மூத்தோர் பலர் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் இது. அப்படிப்பட்ட தருணத்துல ஏதோ எனக்கு தெரிந்த அளவுக்கு நான் கம்பனையும் கண்ணதாசனையும் பேசுவதற்கு வயதும் கிடையாது, அனுபவமும் கிடையாது. ஆனா ஒரு சின்ன குழந்தையாக அவர்களை ரசித்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். எப்படி கண்ணதாசன் ஐயா அவர்கள் கம்பனை பத்தி சொல்றாரோ, நான் எழுதுறதெல்லாம் அந்த நாயகன் ஒத்துப்பாரோ இல்லையோ தெரியாது, நான் எழுதுவதெல்லாம் கவியான கூட எனக்கு தெரியாது. ஆனால் கம்பனுடைய தாக்கம் என்னிடத்துல இருக்குங்கிறத மறுக்கவே முடியாது என்று கண்ணதாசன் ஐயாவே பல மேடைகளில் அழகாக சொல்லி இருக்கின்றார். அப்படி நிறைய இன்ட்ரோடக்ஷன் முதல்ல கொடுக்கலான்னு இருந்தேன். ஆனா 15 நிமிஷம் கட்டானதுனால நேரா சப்ஜெக்ட்குள்ள வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல பாடல்களை பார்க்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் ஏற்பட்டது. எத்தனையோ பாடல்கள், அதாவது கண்ணதாசன் ஐயா முதல்ல கம்பனை எப்படி படிச்சாருங்கிறதே ரொம்ப சுவையான ஒரு நிகழ்வு தான். கம்பனை விமர்சித்து எழுதப்பட்ட ஒரு புத்தகமானதை அவர் தெரிந்து கொள்கின்றார். அப்படி தெரிந்து கொண்டு அதே போல கம்பனை தாக்கி எழுத வேண்டும்ங்கிற ஆசை அவருக்கு வந்தது. நம்மளும் அதே மாதிரி கம்பனை விமர்சிக்கலாம், அவரை தாக்கி எழுதலாம். ஆனா ஒருத்தரை பத்தி விமர்சிக்கணும்னா கூட முழுக்க படிச்சுட்டு தான் விமர்சிக்கணுங்கிற அளவுக்கு கண்ணதாசன் ஞானி. ஏதோ வாய்க்கு வந்ததை பேசணும்னு இல்ல, நன்று ஆழமாக அவர்களை தெரிந்து கொண்ட பின்னரே விமர்சிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஞானம். அப்போ கண்ணதாசன் அவர்கள் கம்பனை படிக்க ஆரம்பிச்சாராம். கம்பனை தாக்க வேண்டும் என்று நினைத்த கண்ணதாசனை கம்பன் தாக்கிவிட்டான். கம்பன் தாக்கிவிட்டான். கம்பனுடைய தாக்கம் அன்று முதல் கண்ணதாசன் அவர்களுடைய கவிதைகளிலும் பாடல்களிலும் இலக்கியங்களிலும் இன்னும் சொல்லிக்கொண்டே போலாம், வாழ்க்கையிலும் கூட பல நேரங்களில் கம்பனுடைய குணத்தை பாராட்டி கம்பனுடைய குணத்தோடு சேரும்படி கண்ணதாசன் ஐயாவுடைய ஒரு வாழ்க்கை இருந்ததுன்னு சொன்னால் மிகையாகாது. அப்படி பல பாடல்கள் நாம் திரை இசையில ஒரு காலத்துல இலக்கியத்தினுடைய தொடர்ச்சியாகத்தான் பாடல்கள் வந்தது. பழைய காலத்து பாடல்கள், எனக்கு வயசு 35 தான் ஆகுது. ஆனா இங்க இருக்கிற எத்தனையோ பெரியோர்களுக்கு அந்த காலத்து பாடல்களை பற்றி என்னை விடவே நல்லா தெரியும். ஆனா எனக்கு என்ன ஒரு சௌகரியம், இந்த 35 வயசுல எனக்கு இருக்கக்கூடிய ஒரு சௌகரியம் என்ன அப்படின்னா, பழைய கால பாடல் இந்த கால பாடல் ரெண்டையும் கேட்க முடியுது. அப்போ வெயில்ல இருந்தா தானே நிழலோட அருமை தெரியும். அதனால இப்ப வெயில்ல இருக்கக்கூடிய எங்களுக்கெல்லாம் கண்ணதாசன் ஐயா எவ்வளவு பெரிய நிழல்னு சொல்லி மாளாது. அந்த பழைய பாடல்கள் தரக்கூடிய ஆனந்தம் அப்படின்னு சொல்வது அவ்வளவு. ஒவ்வொரு நேரத்திலும் மனது நமக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டதுன்னு சொன்னா அவருடைய எண்ணம் தான், கண்ணதாசனுடைய பாடல்கள் தான் நமக்கு மனசுல வரக்கூடியது. அதுல முதல்ல ஒரு அழகான பாடல்,
கம்பர் ஸ்ரீ ராமபிரான் விஸ்வாமித்ர மகரிஷி மற்றும் லக்ஷ்மணனோடு சேர்ந்து மிதிலாபுரிக்கு பிரவேசம் செய்கின்றார்கள். இந்த மிதிலாபுரிக்குள்ள நுழைஞ்ச உடனே அவர்களுடைய அழகை ரசிக்கின்றார்கள். அப்போ கம்பன் அதை எப்படி பாடுகின்றார் தெரியுமா? தோள் கண்டார் தோளே கண்டார், தோள் கண்டார் தோளே கண்டார், தொடுகடல் கமலம் என்ன, தோள் கண்டார் தோளே கண்டார், தொடுகடல் கமலம் அன்ன, தாழ் கண்டார் தாளே கண்டார், தடக்கை கண்டாரும், தாழ் கண்டார் தாளே கண்டார், தடக்கை கண்டாரும், அகுதே வாழ் கொண்ட கண்ணார் யாரே, வடிவினை முடிய கண்டார், வாழ் கொண்ட கண்டார் யாரே, வடிவினை முடிய கண்டார், ஊழ் கொண்ட சமயத்து அன்னான் உருவு கண்டாரை ஒத்தார். கம்பன் எத்தனை அழகா நமக்கு சொல்கின்றார். தோள் கண்டார் தோளே கண்டார், தொடு கமலம் தொடுகடல் கமலம் அன்ன, தாழ் கண்டார் தாளே கண்டார். இது எப்படி இருக்குன்னா, ராமபிரானுடைய தோளை பார்த்தார்களாம். பார்த்தவர்களால் அந்த தோளை தவிர வேற எதையும் பார்க்க முடியலையா, அங்கே இருக்கு. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் எப்படி எடுத்துக்கலாம்? நம்ம ஒரு பந்தியில சாப்பிடுறோம். ஒரு பந்தியில சாப்பிடும் பொழுது நமக்கு பக்கத்துல இருக்கிற ஒருத்தர் சொல்றாரு, எங்க பாயாசம் ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க அவசியம் அதை ருசிச்சு பாருங்கன்னு சொல்றாரு. சரின்னு ஒரு கப்பு பாயாசம் சாப்பிட்டாரு. அந்த பாயாசம் ரொம்ப ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. நல்லா ஒரு 7-8 கப்பு பாயாசம் உள்ள போச்சான். இப்ப இந்த 7-8 கப்பு பாயாசம் உள்ள போனதுனால என்ன ஆச்சு? அடுத்த ஐட்டம் எல்லாம் அடி வாங்குது இல்லையா? அடுத்து சாப்பிடறதுக்கு எதுவும் இல்லை, வயிறு ரொம்ப போயிடுச்சு அப்படின்னு சொல்வது போல ராமனுடைய தோளை பார்த்தவர்களுக்கெல்லாம் அந்த தோளையே பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படுகின்றது. பாதத்தை பார்ப்பவர்களுக்கெல்லாம் அந்த பாதத்தையே காண வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் ஏற்படுகின்றதாம். இதை கம்பன் சொல்கின்றார். இதே கண்ணதாசன் ஐயா அவர்களுக்கு ஒரு பாட்டு எழுதும் பொழுது நினைவு வருகின்றது. அவர் எழுதுகின்றார், தோள் கண்டேன் தோளே கண்டேன், தோளில் இரு கிளிகள் கண்டேன், வாழ் கண்டேன் வாளே கண்டேன், வட்டம் இடும் விழிகள் கண்டேன். இது என்ன அழகு! இதே கம்பர் ராமனும் சீதையும் சந்திக்க கூடிய இடத்தை எப்படி சொல்றார் தெரியுமா? அவளுடைய கண்ணும் ராமருடைய அம்பும் சந்திப்பது போல இருந்தது. அதை இந்த இடத்துல வாழ் கண்கள் என்று சொல்வதை இந்த இடத்துல எத்தனையோ பாடல்கள் எல்லாம் ஒன்று திரட்டி அவர் இந்த பாடலை எழுதியிருக்கார் அப்படின்னே சொல்லலாம். அடுத்தாப்புல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல். இந்த பாடல் கம்ப ராமாயணத்துல பிடிக்காதவங்க இருக்கவே முடியாது. கம்பரை அனுபவித்தவர்களுக்கு அவ்வளவு பிடிச்ச பாடல் எது அப்படின்னா, எண்ணரும் நலத்தினாள் இணையில் நின்றூழி கண்ணொடு கண்கினை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள், அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள். என்ன அழகான பாடல் இல்லையா? அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். இப்போ இந்த வரிகள் கண்ணதாசன் ஐயாவுக்கு நினைவுக்கு வந்ததா. இதை நினைவுபடுத்தி எத்தனையோ பாடல்கள்ல எழுதுறாரு. அதுல எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பாடல் என்ன பாட்டு தெரியுமா? கன்னி பெண்கள். என்ன பாட்டுன்னு தெரிஞ்சதா? கன்னி பெண்ணை மெல்ல மெல்ல தென்றல் தாளாட்ட, கன்னி பெண்ணை மெல்ல மெல்ல தென்றல் தாளாட்ட, கடலின் அலைகள் ஓடி வந்து காலை நீராட, எழுந்த இன்பம் என்ன என் எண்ணம்
சொல்வதென்ன முத்துக்களே பெண்கள். என்ன அருமையான பாட்டு இல்ல? இந்த பாட்டுல அவர் சொல்லக்கூடிய வரி, அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள், முத்துக்களோ கண்கள் அப்படின்னு முதல்ல கண்ணும் கண்ணும் தானே பார்த்து கொண்டது. அதில் சொல்லும் பொழுது சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை தந்து விட்டேன் என்னை. அதாவது ஆங்கிலத்துல இப்போ ஒரு வார்த்தை ஆவுனா சொல்றாங்க, என்னது? லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட், பார்த்த உடனே காதல். கவிஞரை விட அழகா யாருங்க சொல்ல முடியும்? சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை தந்து விட்டேன் என்னை. அதாங்க கண்ணதாசன் ஐயா அவர்கள் எத்தனை அழகாக சொல்லி இருக்கின்றார். அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான். அதை இந்த பாடல்ல முதல்ல எடுத்த உடனே அதனால தான் கண்கள்ல கொண்டு வச்சார். சந்தித்தது பார்த்த நிமிடமே என்னை தந்து விட்டேன் அப்படின்னு சொல்வது போல. சரி, பார்த்தாச்சு. பார்த்த பின்னர் ராமன் அங்க நின்னார்னு நினைச்சீங்களா? நமக்குரியவள் தான், கொஞ்ச நேரம் நின்னு அப்படியே அந்த அம்மாவை பார்த்துட்டு போலாம் அப்படின்னு அவர் நின்னாரான்னா கிடையாது. ராமன் சென்று விட்டார் இல்லையா? ராமன் சென்று விட்டார். கம்பன் அடுத்து எழுதும் பொழுது எழுதுகின்றார், அந்த பெண்ணான சீதை ராமனை பார்க்கின்றாள். ராமன் எங்கெல்லாம் செல்கின்றாரோ அந்த கண் ராமனோடு செல்கின்றது. இதை கம்பன் எழுதுகின்றார். அவர் சொல்லும் பொழுது சொல்றார், சீதையானவள் ராமனுடைய அழகில் மயங்கி விட்டாளாம். அந்த மயக்கத்தினால என்ன ஆகுது? அந்த பெண் ராமனின் அழகை, என் கண் அவரோடு சென்று விட்டது என்று அந்த அழகை வெளிப்படையாக அந்த உணர்வையும் சொல்கின்றாள். அதனால என்னாச்சு? அந்த உணர்வு, ஒரு பெண்ணானவள் அவளுக்கு ஏற்பட்ட அந்த காதல் வயப்பட்ட உணர்வானதை வெளிப்படையாக சொல்லும் பொழுது உடலில் அந்த அழகில் ஒரு குறை ஏற்படுகின்றது. இது கம்பன் சொல்கின்றார். இதையே கண்ணதாசன் ஐயா ஒரு பாட்டுல நமக்கு சொல்றார். ரொம்ப அற்புதமான பாட்டு அந்த பாடல்ல. ஏன்னா கண்ணு தானே கூடவே போயிருக்கு. சீதை போல என் கண்கள் அவர் எங்கெல்லாம் செல்கின்றாரோ அவரோடு என் கண்கள் செல்கின்றது, என் பார்வையெல்லாம் அவரோடு செல்கின்றது. இதை எந்த இடத்துல கண்ணதாசன் ஐயா சொல்றாரு? கண்கள் எங்கே நெஞ்சமும் எங்கே, கண்ட போதே சென்றன அங்கே. கண்கள் எங்கே நெஞ்சமும் எங்கே, கண்ட போதே சென்றன அங்கே. கால்கள் இங்கே மேனியும் இங்கே, கால்கள் இங்கே மேனியும் இங்கே, கால்கள் இங்கே வந்தன இங்கே. கண்கள் எங்கே நெஞ்சமும் எங்கே, கண்ட போதே சென்றன அங்கே. இதே பாடல்ல கடைசியில எழுதும் பொழுது ஒரு வரி, கூடை கொண்டு மதையானை உயிர் கொண்டு நடந்தான், குறை கொண்ட உடலோடு நான் இங்கு மெலிந்தேன். கண்கள் எங்கே நெஞ்சமும் எங்கே, கண்ட போதே சென்றன அங்கே. கண்கள் எங்கே. என்ன அழகாக சொல்கின்றார். கடைசி வரிதான் கம்பராமாயணத்திலிருந்து எடுத்தது. குறை கொண்ட உடலோடு நான் இங்கு மெலிந்தேன். கம்பன் என்ன சொன்னாரோ அதே தான். ஏன்னா எப்ப ஒரு பெண் காதல் வயப்பட்டு அவள் உணர்ச்சியை வெளியில சொல்கின்றாளோ அந்த சமயம் அந்த அழகு குறையுமா, ஒரு குறை ஏற்படுமா. அதுதான் இங்கு கண்ணதாசன் ஐயாவும் அழகாக சொல்கின்றார். அவை எப்படி அங்க ஒரு யானையை கம்பன் சொல்கின்றாரோ அதே போல இந்த பாடல்ல யானையை பற்றியும் குறிப்பிடுகின்றார் கண்ணதாசன் ஐயா அவர்கள். இது மாதிரி ஒவ்வொரு இடத்துல எத்தனையோ பாடல்கள்ல
கம்பனுடைய தாக்கத்தை நம்மளால உணர முடியும். கொஞ்சம் பொருந்தி உட்கார்ந்து அந்த வார்த்தைகளை பார்த்தோமே ஆனால் ரொம்ப எளிமையாக நமக்கு அது புரியும். அடுத்து ரொம்ப அழகான ஒரு பாட்டு கம்ப ராமாயணத்துல. அந்த பாடல்ல சொல்லும் பொழுது, பிரிந்தவர் கூடினால் பேசல் வேண்டுமா அப்படின்னு கேட்கின்றார் இல்லையா? மருங்கிலா நங்கையும் வசையில் ஐயனும் ஒருங்கிய இரண்டு உடற்கு உயிர் ஒன்று ஆயினர். கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கி போய் பிரிந்தவர் கூடினால் பேசல் வேண்டுமோ அப்படின்னு கம்ப ராமாயணத்துல ஒரு பாடல். அதாவது ரெண்டு பேர் மீண்டும் சேரும் பொழுது, பிரிஞ்சுட்டாங்க, ரொம்ப வருஷமா பிரிஞ்சிருக்காங்க, அந்த ரெண்டு பேர் மீண்டும் சேரும் பொழுது அங்க வார்த்தைகள் வருமா? என்ன பேசல் வேண்டுமோ? ஏதாவது வார்த்தை வேணுமா? பேச்சே வராது. அதைத்தான் ஒரு பாட்டுல கவியரசர் ரொம்ப அழகா நமக்கு சொல்கின்றார். எந்த பாட்டு அப்படின்னு பார்த்தா, காதல் சிறகை காற்றினில் விரித்து வானவீதியில் பறக்கவா, கண்ணில் நிறைந்த கணவனின் மார்பில் கண்ணீர் கடலில் குளிக்கவா, கண்ணீர் கடலில் குளிக்கவா, பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்திடும் போது அழுதால் கொஞ்சம் நிம்மதி, பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்திடும் போது அழுதால் கொஞ்சம் நிம்மதி, பேச மறந்து சிலையாயிருந்தால், பேச மறந்து சிலையாயிருந்தால் அதுதான் தெய்வத்தின் சன்னதி, அதுதான் காதல் சந்நிதி. காதல் சிறகை காற்றினில் விரித்து வானவீதியில் பறக்கவா, கண்ணில் நிறைந்த கணவனின் மார்பில் கண்ணீர் கடலில் குளிக்கவா, கண்ணீர் கடலில் குளிக்கவா. கவியரசர் எழுதும் பொழுது, பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்திடும் போது அழுதால் கொஞ்சம் நிம்மதி. என்ன அழகான வார்த்தை இல்ல? இப்ப கூட நீங்க பார்க்கலாம், ஏர்போர்ட்ல போனீங்கன்னா அதை பார்க்க முடியும். ஏர்போர்ட்ல முக்கியமா அந்த கொரோனா காலத்துல எத்தனை பேர் பிரிஞ்சிருந்தாங்க. கணவன் மனைவியை பிரிந்திருப்பதும், பிள்ளைகளை பெற்றோர்கள் பிரிந்திருப்பதும் அவ்வளவு நிறைய இருந்தது. கிட்டத்தட்ட 1 வருட காலம் பார்க்க முடியல, 2 வருஷம் வர முடியல. ஆனா அந்த 2 வருஷ காலத்துக்கு அப்புறம் அவரவர் உறவினர்களை அவர்கள் பார்க்கும் பொழுது அந்த நிமிஷத்துல அவர்களுக்கு அந்த ஆனந்தத்தினால் ஒரு கண்ணீர் ஏற்படும் அல்லவா? அது வார்த்தைகளை விட பன்மடங்கு பேசக்கூடியது. அதைத்தான் இங்கு சொல்கின்றார், பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்திடும் பொழுது அழுதால் கொஞ்சம் நிம்மதி, பேச மறந்து சிலையாய் நின்றால் அதுதான் தெய்வத்தின் சன்னதி. தெய்வத்தின் சன்னதி, தெய்வத்தின் சன்னதிக்குள்ள போனா நமக்கு மெய் சிலிர்க்கும் இல்லையா? அதுபோல பிரிந்தவர் மீண்டும் பேசாது சிலையாக நின்றால் அதுதான் தெய்வத்தின் சன்னதி. தெய்வத்தின் சன்னதி மட்டுமா? இல்ல இல்ல, அதுதான் காதல் சன்னதின்னு முடிச்சார். காதல் சன்னதி அதுதாங்க. அந்த மெய் சிலிர்ப்பு இல்லைன்னா என்னங்க காதல்? அந்த மெய் சிலிர்க்கணுங்க. அவரை பார்க்கும் பொழுது, அவரை நினைக்கும் பொழுது நமக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த சிலிர்ப்பு இருக்கே, அந்த மயிர் கூச்சம் இருக்கே, அதுதாங்க உண்மையான அந்த காதலை உணர்த்தக்கூடியது. அதை கவியரசர் இந்த பாட்டுல சொல்றாரு. இன்னொரு பாட்டுலயும் நமக்கு சொல்லிருக்காரு. எந்த பாட்டு தெரியுமா? பறந்து செல்ல நினைத்து விட்டேன், எமக்கும் சிறகில்லையே, பழக வந்தேன் தழுவ வந்தேன், பறவை துணை இல்லையே, எடுத்து சொல்ல மனம் இருந்தும் வார்த்தை வரவில்லையே, என்னென்னவோ நினைவிருந்தும் நாணம் விடவில்லையே, ஹோய் சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலினிலே
கூறிட கண்டேனே. எடுத்து சொல்ல மனம் இருந்தும் வார்த்தை வரவில்லையே. அதேதான், பிரிந்தவர் கூடினால் பேசலும் வேண்டுமோ, அதேதான். அதனுடைய தாக்கம் எத்தனை பாட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். நான் சாம்பிளுக்கு ஒரு 2 பாட்டு கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஒவ்வொரு பாட்டுக்கும் எவ்வளவோ பாட்டு சொல்ல முடியும். கவி சக்கரவர்த்தி அவருடையதை எடுத்து கவியரசர் எப்படி கொடுத்திருக்காரு அப்படிங்கறது. அது மாதிரி சீதையினுடைய பல பெயர்களை கம்பன் அவர்கள் ரொம்ப அழகாக நமக்கு தந்திருக்கின்றார். ஒரு இடத்துல வைதேகின்னு எழுதுறார், ஒரு இடத்துல ஜானகின்னு சொல்கின்றார், ஒரு இடத்துல சீதைன்னு சொல்கின்றார், ஒரு இடத்துல மைதிலின்னு சொல்கின்றார். இப்படி சீதையினுடைய பல பெயர்களை கம்பன் எப்படி உபயோகித்தாரோ அதே போல பல பாடல்களில் சீதையின் வெவ்வேறு பெயர்களை கண்ணதாசன் ஐயா அவர்களும் ரொம்ப அழகாக உபயோகம் செய்திருக்கின்றார்கள். எப்படி? ஒரு பாட்டு, ஒரு புறம் பார்த்தால் மிதிலையின் பைரவி, மிதிலையின் பைரவி அப்படின்னு அந்த மிதிலை என்று சொல்கின்றார், மைதிலி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுபோல அழகிய மிதிலை நகரினிலே யாருக்கு ஜானகி காத்திருந்தாள், அந்த பாட்டுல ஜானகி அப்படிங்கிற பெயரை அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அதே போல வசந்தத்தில் ஓர் நாள் மணவரையோரம் வைதேகி காத்திருந்தாளோ, தேவி வைதேகி காத்திருந்தாளோ, தேவி வைதேகி காத்திருந்தாளோ. இதுல வைதேகி. அதே போல கம்பன் கண்ட சீதை உந்தன் தாய் அல்லவா. இப்படி பல இடங்கள்ல சீதையினுடைய வெவ்வேறு பெயர்களை கண்ணதாசன் ஐயா அவர்கள் அழகாக உபயோகித்திருப்பதை நாம் காண முடியும். இன்னும் எத்தனையோ பாடல்கள், அதுல எனக்கு ரொம்ப பிடித்த சில பாடல்கள் அப்படிங்கறத பார்க்கலாம். அந்த பாடல்கள் பார்க்கும் பொழுது, பாகத்தில் ஒருவன் வைத்தான் பங்கயத்து இருந்த பெண்ணை, ஆகத்தில் ஒருவன் வைத்தான் அந்த நன்னாவில் வைத்தான், மேகத்தில் பிறந்த மின்னை வென்ற நுழையாளை மாகத்தோள் வீர பெற்றாள் எங்கனம் வைத்து வாழ்த்தி வாழ்த்தி. இது கம்பராமாயணம். பாகத்தில் ஒருவன் வைத்தான் பங்கயத்து இருந்த பெண்ணை ஆகத்தில் ஒருவன் வைத்தான் அந்தணன் நாவில் வைத்தான் என்று இந்த பாடல் சூர்பனகையானவள் ராவணனை பார்த்து சொல்வது போல அமைந்துள்ளது. ராவணனை பார்த்து அந்த அம்மா சொல்றா, ஒத்தொத்தர் ஒரு இடத்துல பெண்ணை வைத்தார்களே, நீ எங்க சீதையை வைக்க போற என்று கேட்கின்றார். கடைசியில சொல்லும் பொழுது, எங்கனம் வைத்து வாழ்த்தி, நீ சீதைக்கு எந்த இடத்தை கொடுக்க போற அப்படின்னு கேட்கின்றார். அது மாதிரி ஒரு பாட்டு, என்ன பாட்டு? கவியரசருக்கு நினைவு வருகின்றது. இந்த பாடல் ஞாபகம் வந்து, வியட்நாம் வீடு சுந்தரம் அப்படின்னு ஒருத்தர், எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அந்த படம்? பட்ஜெட் பத்மநாபன் அப்படின்னாலே பிரஸ்டீஜ் பத்மநாபன் அப்படின்னு எல்லாம். அந்த பிரஸ்டீஜ் பத்மநாபனை பத்தி நம்ம நினைக்காம இருக்க மாட்டோம். நம் வாழ்க்கையோடையே ஒன்றிய ஒரு மனிதர். சிவாஜி கணேசன் ஐயாவுடைய நடிப்பை பற்றி சொல்வதா, அந்த கதையை பற்றி சொல்வதா, அதில் வரக்கூடிய பாடல்களை பற்றி சொல்வதா, பத்மினி அம்மாவை பத்தி சொல்றதா, அதுல நடித்த மொத்த பேரை பத்தி சொல்றதா, என்ன அழகான ஒரு திரைப்படம். அதுல பரமசிவன் சக்தியை ஓர் பாதியில் வைத்தார், அந்த பரமகுரு 2 பக்கம் தேவியை வைத்தார், பார்க்கடலில் மாயவனோ பக்கத்தில் வைத்தார், ராஜா பத்மநாபன் ராணியை தன் நெஞ்சினில் வைத்தார். யாரம்மா அது நானம்மா, யாரம்மா அது நானம்மா. பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜா, அவர் புழக்கத்திலே குழந்தையை போல் ஒரு அம்மாமி ராஜா. யாரம்மா அது யாரம்மா, யாரம்மா அது யாரம்மா.
எவ்வளவு பொருத்தம் பாத்தீங்களா? அவர் சொல்லும் பொழுது பாகத்தில் ஒருவன் வைத்தான், இங்கு பரமசிவன் சக்தியை ஓர் பாதையில் வைத்தான். அந்த பரமகுரு யாரு? முருகன். 2 பக்கம் தேவியை வைத்தான். பார்க்கடலில் மாதவனோ பக்கத்தில் வைத்தான். அடுத்ததுதான் இவர் பதில் கேட்கல. இங்க சூர்பனக கேட்கிறா, நீ எங்க வச்சுக்க போறேன்னு கேட்கிறா. ஆனா கவியரசர் பதில சொல்லிவிட்டார். ராஜா பத்மநாபன் தன் ராணியை நெஞ்சினில் வைத்தான். யாரம்மா? அது நானம்மா என்று இந்த பாடல்ல இருக்கக்கூடிய அந்த உவமைகளை நம்மளால பார்க்க முடியும். இது போல இன்னொரு அழகான பாடல், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாட்டுங்க. அந்த காலத்துல இந்த பாட்டை பாடாதவர்களே இருந்திருக்க முடியாது. பழைய காலத்துல கல்யாணத்தின் பொழுது ஆண்கள் அப்பப்ப பாடுவதுன்னு ஒண்ணு உண்டு. இருந்ததாங்க கல்யாணத்துல ஆண்கள் பாடி நீங்களா எங்கேயாவது? ஆனா மனசுலயாவது பாடிருப்பீங்கல்ல. கல்யாணம் நிச்சயமான உடனே மனசுக்குள்ள ஒரு பாட்டு ஓடி இருக்கும் எல்லாருக்கும். அப்படி ஒரு பாட்டுங்க இது. இப்ப நான் சொன்ன உடனே நீங்க எல்லாம் கை தட்டுவீங்க. அந்த மாதிரி ஒரு பாட்டு. காற்றினில் பிறந்தவளோ, என்ன பாட்டுங்க? அவள் செந்தமிழ் தேன் மொழியாள், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள். பைங்கனி இதழில் பழரசம் தருவாள், பருகிட தலை குனிவாள். இப்போ இந்த பாட்டு எங்க, இந்த பாட்டுக்கும் கம்பனுக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்குங்க? சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. கண்ணதாசன் ஐயா எழுதிய இந்த பாட்டுல கம்பனுடைய ரசத்தை கொண்டு வந்து அப்படியே கொட்டிருக்கார். கம்பராமாயணத்துல ஒரு இடம், இந்த சூர்பனகைன்னு ஒரு அம்மா இருக்கால்ல, சூர்பனகை சீதையை பார்க்கிறா. சீதையை பார்த்த உடனே இவ்வளவு அழகா ஒரு பெண் இருக்க முடியுமா என்று வியந்து போகின்றாள். அந்த வியப்பை எப்படி சொல்கின்றார்? மறு ஒன்று கூந்தலாளை வனத்து இவன் கொண்டு வாரான், உரு இங்கு இது உடையர் ஆக மற்றையோர் யாரும் இல்லை, அரவிந்த மலருள் நீங்கி அடியினை படியில் தோய திரு இங்கு வருவாள் கொல்லோ என்று அகம் திகைத்து நின்றாள். அடுத்த பாடல், பண்புற நெடிது நோக்கி படைக்குனர் சிறுமை அல்லால் என் பிறங்கு அழகிற்கு எல்லை இல்லை ஆம் என்று நின்றாள். கண் பிற பொருளில் செல்லா கருத்து எனின் அகுதே கண்ட பெண், பிறந்தேனுக்கு ஒரு பெண்ணா பிறந்த எனக்கே அப்படி இருக்கே அவளை பார்த்தா. இவ்வளவு அழகா இருக்கே ஒரு பெண்ணே, இவள் அழகை பார்த்து பேராசை கொள்கின்றாளே. பெண்ணுக்கே ஆசை வருகின்றதே இவளை பார்த்தா. அப்ப ஆண்களோட கதி எல்லாம் என்ன? இந்த சீதையினுடைய அழகை பார்த்துட்டா பெண்ணான எனக்கே இப்படி வியப்பு ஏற்படுகிறது, எனக்கே பேராசை வருகின்றது அவள் மேல. அப்போ ஒரு ஆணோட நிலைமை என்ன ஆகும் தெரியலையே அப்படின்னு சூர்பனகை வியக்கின்றாள். அது மட்டுமல்லாது சீதையினுடைய அழக சொல்லும் பொழுதே அவளுடைய தலை எப்படி இருந்ததுன்னா கருமேகம் போல இருந்ததாம். அந்த தலையிலிருந்து வரக்கூடிய கூந்தல் எப்படி இருந்ததென்றால் மழை மாதிரி இருந்ததாம். கார்மேகத்துல இருந்து மழை கொட்டினா எப்படி இருக்கும் அது மாதிரி அந்த கூந்தல் இருந்ததாம். அவளுடைய கண் எப்படி இருந்ததா, அந்த கடல் நீளத்துல அவளுடைய கண்கள் இருந்ததாம். கம்பன் எழுதும் பொழுது இந்த கண்ணுல இருந்து ஒரு நீளம் கொட்டித்தான் கடலே நீளமானது போல இருக்கு அப்படின்ட்டு கம்பன் சீதையினுடைய அழகை சூர்பனகை வர்ணிப்பதாக சொல்கின்றார். அதையே கண்ணதாசன் ஐயா இந்த பாட்டுல சரணங்கள்ல சொல்றார். 2-3 பாட்டினுடைய ஒரு காம்பினேஷனா இந்த பாட்டு. எப்படி? கண்களி நீலம் விளைத்தவளோ அதை கடலினில் கொண்டு கரைத்தவளோ, கண்களி நீலம் விளைத்தவளோ அதை கடலினில் கொண்டு கரைத்தவளோ, பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகெல்லாம் படைத்தவளோ, பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகெல்லாம் படைத்தவளோ, அவள் செந்தமிழ் தேன் மொழியாள், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள். பைங்கனி இதழில் பழரசம் தருவாள், பருகிட தலை குனிவாள், அவள் செந்தமிழ் தேன் மொழியாள், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள். இந்த பாட்டுல அந்த வரிகளை சொல்கின்றார். கண்களில் நீலம் விளைத்தவளோ அதை கடலினில் கொண்டு கரைத்தவளோ, பெண்ணுக்கு பெண்ணே
பேராசை கொள்ளும் பேரழகெல்லாம் படைத்தவளோ அவள் செந்தமிழ் தேன்மொழியாள். கம்பனை எங்க கொண்டு வந்து நிறுத்தினார் இல்லையா? கம்பனுடைய அந்த தாக்கம் இந்த பாட்டுல அடுத்த பேராகிராஃப்லயும் மேகத்தை கூந்தலில் முடித்தவளோ விண்மீன்களை மலராய் அணிந்தவளோ. அவளுடைய தலையானது மேகம் போல இருக்குன்னு தான் கம்பன் வர்ணிக்கின்றார். அதையே இவரும் சொல்கின்றார். மேகத்தை தன்னுடைய அப்படி முடியல வச்சிட்டு இருக்காளோ இந்த அம்மா, அவளுடைய அழகு இப்படி இருக்கே அப்படின்னு கண்ணதாசன் ஐயா இந்த பாட்டுல வர்ணிக்கின்றார். இது மாதிரி ஒரு பாட்டு எல்லாருக்குமே நன்றாக தெரிந்திருக்கும். அந்த பாட்டை நான் சொல்லிடுறேன். நடையா இது நடையா, ஒரு நாடகம் அன்றோ நடக்கிறது அப்படின்னு ஒரு பாட்டு இல்லையா? அடுத்த வரி இடையா இது இடையா, அது இல்லாதது போல் இருக்கிறது இல்லையா? கண்ணதாசனையாவுடைய பாடல் தான். ஆனா இதுக்கு ஊற்று எங்கேருந்து தெரியுமா? எந்த பாட்டு இவருக்கு மனதில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா கம்பராமாயணத்துல ரொம்ப அழகான ஒரு பாடல். வெய்யோன் ஒளித்தன் மேனியின் விரிசோதியின் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும், பொய்யோ எனும் இடையாளோடும், பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான் மையோ மரகதமோ மறிகடலோ மடை முகிலோ, ஐயோ இவன் வடிவென்பது ஓரழியா அழகுடைய. என்ன அழகான பாடல்! இதுல பொய்யோ எனும் இடையாளோடும், பொய்யோ இடை இருக்கு, இல்லவே இல்லை, இடை இருக்குன்னு பொய், இருக்கிற மாதிரி இருக்கு ஆனா இல்ல, இல்லாத மாதிரி இருக்கு ஆனா இருக்கு, அந்த மாதிரி ஒரு இடை. அதத்தான் இந்த பாட்டுல சொல்கின்றார். இடையா இது இடையா, அது இல்லாதது போல் இருக்கிறது. நினைக்கலாம், என்னையா இப்படி எல்லாம் எழுதிருக்கீங்களே அப்படின்னு யோசிக்கலாம். என்னையா இப்படி அப்படின்னா அவர் சொல்றார், ஆமாங்க, அக்காலத்திலே அப்பிறப்பிலே கம்பனுடைய வீட்டுல கணக்கு எழுதியிருப்பேன் போல இருக்கு, கணக்கு பார்த்திருப்பேன். அது மட்டும் இல்ல, கம்பன்ட்டு சந்தங்களை கேட்டிருக்கேன், வட்டி எல்லாம் கொடுக்க முடியாதுங்கிறாரு. செட்டி இல்லையா, அதனால வட்டி கணக்குல சரியா இருப்பார். அழகா சொல்கின்றார். அவரே சொல்றதுதான் இதெல்லாமே, அவருடைய கவிதைகள்ல நிரம்பி இருக்கக்கூடியது. அப்படி இந்த பாட்டுல இன்னும் அழகான விஷயம் என்ன அப்படின்னா, மையோ மரகதமோ, கம்பன் தோத்து போன ஒரு இடம்னா அது ராமன் அழகுங்க. ராமன் அழக வர்ணிக்க முடியல, மையோ இல்லையே. இப்ப மைய அளவா இருந்தா தான் அழகு. எக்கச்சக்கமா இப்ப நானே மைய இது வரைக்கும் போட்டா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க, அவ்வளவுதான். இங்கேந்து இது வரைக்கும் முகம் முழுக்க மைய அப்பிக்கிட்டு வந்து உக்காந்தேனா மைய ஒரு அளவோடு இருந்தாதான் அழகு. அதனால ராமன் மையோ இருக்க வாய்ப்பில்லையே. மரகதமோ, ஆனா மரகதம் கல்லாச்சே. ராமனுக்கு இரக்கம் உண்டே, கல் மனது கிடையாதே, ராமனுக்கு இரக்கம் உண்டு. அதனால் அவன் கல்லு மரகதமா இருக்க முடியாது. சரி, என்ன கடலோ, நீளமா இருக்கே கடல், அந்த கடலோ இருக்கலாம். கடல் ரொம்ப பெரிது, ஆனா உப்பு, கடல் தண்ணியை பருக முடியாது, ஒரே உப்பு. அதனால எங்க ராமன் கடலும் இருக்க முடியுமா? வாய்ப்பில்லைங்க. சரி, கடைசியில என்னத்தான், ஒருவேளை மழை முகிலோ, மழையோ. அப்பதான் அவருக்கு ஒரு எண்ணம் வந்தது, மழையா, அதுவும் எங்க ராமன் இருக்க முடியாது. ஏன் தெரியுமா? மழை எப்படி இருக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது. வர வேண்டான்னு நினைக்கிற காலத்துல வரும், வரணும்னு நினைக்கிற காலத்துல வராது. வராம இருந்தாலும் பிரச்சனை, அதிகமா வந்துட்டாலும் பிரச்சனை. அதனால மழை கூட என்ன வேண்டுமோ அப்படி இருக்காது. அதனால நான் தோத்து போயிட்டேன், எனக்கு எப்படி வர்ணிப்பது என்று தெரியவில்லை. அதனால ஒரு வார்த்தை சொன்னாராம், ஐயோ என்று ஒரு வார்த்தையை சொல்கின்றார். ஐயோ என்று ஆழ்வார் பாசுரத்துல வரும். நாகை சௌந்தரராஜ பெருமாளை பற்றி திருமங்கை மன்னன் பாடும் பொழுது, அச்சோ ஒருவர் அழகியவா என்று பாடுகின்றார். உன் அழகா வர்ணிக்க முடியறடா என்னால. அச்சோ, இந்த ஐயோங்கிற வார்த்தை, தோத்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது
வரக்கூடியது. அது மாதிரி கம்பனுடைய இந்த பாடல், இதுல இருந்து வந்த ஒரு தாக்கம் தான் நடையா, இது நடையா அப்படிங்கிற பாட்டு. இன்னும் நிறைய பாடல்களை சொல்லிக்கொண்டே போகணும்னு ஆசை தான், இருந்தா கூட முடிக்க வேண்டிய ஒரு தருவாய் இருக்கிறதுனால ரெண்டு பாட்டோட நான் முடிக்கிறேன். ரெண்டும் எல்லாருக்கும் மனதை ரொம்ப கவர்ந்த பாடல்கள் அப்படின்னே சொல்லலாம். கம்பராமாயணத்துல முக்கியமான 2 பாடல்கள். ஒன்று, வந்து என்னை கரம் பற்றிய வைகல்வாய் இந்த இப்பிறவிக்கு இரு மாதரை சிந்தையாலும் தொடேன் என்ற செவ்வரம் தந்த வார்த்தை திருச்செவி சாற்றுவாய். சீதை ஹனுமன் இடத்துல சொல்றா, உங்க ஆளுகிட்ட போய் சொல்லுப்பா, இன்னும் கொஞ்ச நாள்ல வரல, 1 மாசத்துக்குள்ள அவர் வரல வச்சுக்கோ, அந்த பக்கம் கங்கையில எனக்கு எள்ளும் தண்ணியும் ரெடியா போட சொல்லு. அதே நேரத்தில் இன்னொன்னு ஞாபகப்படுத்து, இந்த இப்பிறவியில் இருமாதர். அது என்னங்க இருமாதர்? வேறு மாதர்னு சொல்லணும் இல்லையா, மற்ற மாதர் அப்படின்னு சொல்லணும். அது என்ன இருமாதர்னு ஸ்பெசிபிக், அவ்வளவு கரெக்டா 2 அப்படின்னு சொல்லிருக்காரு. அதுல ஒரு நுட்பம் இருக்கு. ஏன்னா இந்த அம்மா சீதை ஸ்ரீதேவி, எம்பெருமானுக்கு 3 தேவி, ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி என்று 3 தேவியர். அதனால இந்த பிறவியில நீ என்ன மட்டும்தான் நினைக்கணும், மத்த 2 பேர் பூதேவி நீலாதேவி கிடையாது. அதனால் இந்த இப்பிறவியில் இருமாதரார், அவர்களை சிந்தையினாலும் தொடேன். அது எப்படிங்க சிந்தை, மனது எப்படிங்க தொடும்? கைதானே தொடும், மனது எப்படி தொடும்? மனது நினைத்தால்தான் கை தொடும். மனது தொடணும்னு நினைச்சதுன்னா அந்த மனதுல இருந்து கமாண்ட் மூளைக்கு போகும், மூளையிலிருந்து கமாண்ட் கைக்கு வரும், கை போய் தொடும். அதனால இவர் என்ன செய்தார், ரிஷி மூலத்துக்கு ஸ்விட்ச போடுவோன்ட்டார். எப்படி எல்லாத்துக்கும் ஒரு மெயின் பவர் இருக்கும்ல, ஒவ்வொரு ஸ்விட்சா அணைக்கிறோம், ஆனா இத்தனை ஸ்விட்சுக்கும் ஒரு மெயின் ஸ்விட்ச் இருக்கும், அதுதான் அந்த மனம் நம்ம உடம்புல. அதனால் சிந்தையினாலும் தொடேன் என்று சொல்கின்றார். இதையே ஒரு பாட்டுல ரொம்ப அழகா சொல்கின்றார். கவியரசர் சொல்லக்கூடிய பாட்டு எது? அன்னத்தை தொட்ட கைகளினால் மது கிண்ணத்தை இனி நான் தொடமாட்டேன், கண்ணத்தில் இருக்கும் கிண்ணத்தை எடுத்து மது அருந்தாமல் விடமாட்டேன், உன்னையல்லால் ஒரு பெண்ணை இனி நான் உள்ளத்தினாலும் தொடமாட்டேன். இதான் அந்த முக்கியமான வரி. தாக்கம் எப்படி இருக்கு பாருங்க. உன்னையல்லால் ஒரு பெண்ணை இனி நான் உள்ளத்தினாலும் தொடமாட்டேன், உன் உள்ளம் இருப்பது என்னிடமே, அதை உயிர் போனாலும் தரமாட்டேன், மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன, மணி மாளிகை தான் பெண்ணே. இந்த பாடல்ல அந்த ஒரு வரி எத்தனை அழகாக சொல்லியிருக்காரு இல்லையா? உன்னையல்லால் ஒரு பெண்ணை இனி நான் உள்ளத்தினாலும் தொடமாட்டேன். அங்க சொன்னதுதான் இரு மாதரார் சிந்தையினாலும் தொடேன், உள்ளத்தினாலும் தொடமாட்டேன், அதனுடைய ஒரு தாக்கம். ஆனா இந்த வரியை விட அடுத்த வரி அழகுங்க. கண்ணதாசன் ஐயாட்ட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, கம்பன் கொடுத்ததை அவர் எடுத்துக்கொண்டார், ஆனா அதோட சேர்த்து அவருடைய கவித்தேனையும் பாய்த்து கொடுத்தார் நமக்கு. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம்னா, நம்ம சாம்பார் எடுத்துக்கலாமா? வீட்டுல டெய்லி சாம்பார் பண்றோமா? அந்த சாம்பாருக்குன்னு ஒரு விதமான எப்படி அது செய்யணும்னு ஒரு முறை இருக்கு. இப்ப எனக்கு அந்த முறையை ஒருத்தர் சொல்லி கொடுக்கறாங்க. ஆனா என் கற்பனையில இந்த சாம்பார்ல கொஞ்சம் தேங்காயை அரைச்சு விட்டா நல்லா இருக்கும் போல இருக்கே. இந்த சாம்பார்ல தேங்காய் அரைச்சு விட்டா, பொடிய வறுத்து போட்டா இன்னும் நல்லா இருக்கும் போல இருக்கேன்னு ஒரு எண்ணம் வரும். அது மாதிரி அதை இன்னும் மெருகூட்டும் விதமாக அவரவர் கற்பனையை சேர்ப்பது ஒரு வழக்கம். அப்படி கவியரசர் கவி சக்கரவர்த்தியுடையதை எடுத்துக்கொண்டு தன்னுடைய கற்பனையை அங்கு சேர்க்கும் பொழுது அதனுடைய அழகு இன்னும் பெருகுகின்றது. அது எப்படி நமக்கு தெரியும்? அடுத்த வரி பாருங்க. பெண் சொல்கின்றாள், உன் உள்ளம் இருப்பது என்னிடமே, அதை உயிர் போனாலும் தரமாட்டேன். இவர் சொல்ல, உன்னையெல்லாம் இன்னொரு பொண்ணை உள்ளத்தினாலும் தொடமாட்டேன். ஏய், உன் உள்ளமே என்கிட்ட தான் இருக்கு. அவ சொல்றா, உள்ளத்தினாலும் தொடமாட்டேனா, உன் உள்ளமே என்கிட்ட தான்ப்பா இருக்கு, அது உயிர் போனாலும் தரமாட்டேன் அந்த பெண் எழுதினா. அங்குதான் கவியரசர் நிற்கின்றார். அதுதான் கண்ணதாசன் அவர்கள். அதே போல
இப்ப ஆண் இதை சொல்வதாக, ஒரு பெண் இதே ஒரு ஓமையை சொல்கின்றாள். கொஞ்சம் சிச்சுவேஷன் வேற இருந்தாலும் அந்த வார்த்தைகள் ரொம்ப அழகாக சேரக்கூடியது. எது? தெய்வத்தின் மார்பில் சூடிய மாலை தெருவினிலே விழலாமா? ஒரு கொடியில் ஒரு முறைதான் மலரும் மலரல்லவா, ஒரு மனதில் ஒரு முறைதான் வளரும் உறவல்லவா. இன்று சொன்னது நீ தானா? சொல் 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 என் உயிரே. இந்த பாட்டுல ஒரு கொடியில் ஒரு முறைதான் மலரும் மலர் அல்லவா, ஒரு மனதில் ஒரு முறைதான் வளரும் உறவல்லவா. ஒருத்தனுக்கு ஒருத்தி, அவ்வளவுதான், எப்பொழுதும் என் மனதில் நீ மட்டும்தான் இருப்ப அப்படிங்கிறத இந்த இடத்துல ரொம்ப அழகாக கவியரசர் இந்த பாட்டுல உருக்கமாக நமக்கு சொல்லி இருக்கின்றார் என்றால் மிகையாகாது. இப்ப கடைசியா இந்த பாட்டோட முடிக்கிறேன். இந்த பாட்டை நான் சொல்லலன்னா இவ்வளவு நேரம் நீங்க என்னங்க கம்ப வெளியிடை கண்ணதாசம்னு பண்ணீங்க, என்னங்க நீங்க பண்ணீங்கன்னு கேட்டுடுவீங்க. ஏன்னா எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒரு பாட்டு. எந்த பாட்டு? இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றோர் துயர் வண்ணம் உருவகுண்டோ. மை வண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கை வண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன், கை வண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன். கம்பனுடைய அற்புதமான பாடல். அகலிகை சாப விமோச்சனம் நிகழக்கூடிய தருவாய் அந்த இடத்துல பாடுகின்றார். இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம், இப்படி ஒரு விஷயம் நடந்து விட்டதே, இதற்கு மேல இந்த உலகிற்கு துயர் வண்ணம் என்று ஒன்று வரப்போகிறதா என்ன? துயர் வண்ணம் உருவதுண்டோ? அடுத்து மை வண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே. மை வண்ணத்து அரக்கி யாரு? தாட்டகை. மழை வண்ணத்து அண்ணல் ராமன். இதுல ஒரு அழகு பார்த்தீங்களா? மையும் கருப்பு தான், மழை வண்ணமும் கருப்பு தான் இல்லையா? ஆனா மையோட கருப்பால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதே மழையோட கருப்பு விளைச்சலுக்கு தேவை. அதனால்தான் ராமனை மழையோடு கருப்போடு ஒப்பிடுகின்றார்கள். மை வண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கை வண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன். அப்பா தாட்டகையை வதம் செய்தியே, அப்போ உன் கை வண்ணத்தை பார்த்தேன். இப்போ அகலிகைக்கு சாப விமோச்சனம் செய்தியே, இந்த இடத்துல உன் கால் வண்ணத்தை நான் பார்த்துட்டேன். இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. கால் வண்ணம் தான் பார்த்திருக்காரு, முக்கால் வண்ணம் பாக்கி இருக்கு. ஏன்னா கால்வாசி ராமாயணம் தானே வந்திருக்கு அகலிகை சாப விமோச்சனம் போது. அதனால் கால் வண்ணம் தான் பார்த்திருக்காரு, இன்னும் முக்கால் வண்ணம் பாக்கி இருக்கு. இந்த வண்ணம் வண்ணம் வண்ணம்னு வரக்கூடியத கண்ணதாசன் ஐயா பிடிச்சுக்கிட்டார். கண்ணதாசன் ஐயா பிடிச்சுக்கிட்டார். ஆஹா அழகா இருக்கே. அவர் 7 தரம் வண்ணம் வண்ணம் வண்ணம்னு சொன்னா நம்ம குறைஞ்சது 32 தரமாவது வைக்கணும்னு நினைச்சாரோம். 30 தரத்துக்கு மேல வண்ணம் வைக்கணும் அப்படின்னு வந்த பாடல் தான் எல்லாருக்குமே தெரியும். அந்த பாடல்ல இன்னொரு ட்ரிவியா என்ன அப்படின்னா, திரு பி.பி. ஸ்ரீனிவாஸ் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களுக்கு பாடிய ஒரே பாடல் அதுதான். அந்த ஒரு பாடல் மட்டும்தான் பிபிஎஸ் ஐயா பாடியிருக்காங்க எம்ஜிஆர் அவர்களுக்கு. அந்த அற்புதமான பாடல், அதோடு இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை தந்ததற்கு முதற்கண் என்னுடைய நன்றியை அத்துணை பேருக்கும் தெரிவித்துக் கொண்டு, மகாலிங்கம் ஐயா இந்த தலைப்பை எனக்கு கொடுக்கும் பொழுது சற்று தயக்கம் இருந்தது, நம்மளால இதை செய்ய முடியுமா அப்படின்ட்டு. இருந்தாலும் அவர் கொடுத்த அந்த ஊக்கத்தின் ஒரு பயனாக இன்றைய தினம் கம்பனையும் கண்ணதாசன் அவர்களையும் நினைக்கக்கூடிய ரசிக்கக்கூடிய ஒரு பேரு எனக்கு கிடைத்தது. அவருக்கும் இந்த கம்பன் விழா குழு இருக்க அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, என்னோடு இன்னைக்கு பக்கவாத்தியமாக இருந்த தபலால திரு சர்வஜித் கிருஷ்ணா அவர்களுக்கும் அவசியம்
என்னோட இந்த பக்கம் திரு வெங்கட்ராமன் அவர்கள் கீபோர்டில், அவருக்கும் நன்றியை சொல்லி இவ்வளவு நாள் வந்திருந்து கேட்ட உங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து எல்லாருக்கும் பிடித்த அந்த பாடலோடு நான் நிறைவு செய்கிறேன். கண்ணம் இன்னும் மங்கை வண்ணம் ஒன்னும் அந்த பின்னும் அள்ளி அள்ளி நெஞ்சில் வைக்க ஆசை இல்லையா? கண்ணம் இன்னும் மங்கை வண்ணம் உந்தன் முன்னும் வந்த பின்னும் அள்ளி அள்ளி நெஞ்சில் வைக்க ஆசை இல்லையா? கார் வண்ண கூந்தல் தொட்டு தேர் வண்ண மேனி தொட்டு, கார் வண்ண கூந்தல் தொட்டு தேர் வண்ண மேனி தொட்டு வண்ண பாடம் சொல்ல எண்ணம் இல்லையா? பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு வாடுகிறேன். கண் வண்ணம் அங்கே கண்டேன், கை வண்ணம் இங்கே கண்டேன், பெண் வண்ணம் நோய் கொண்டு வாடுகிறேன். இந்த பாடல அவ்வளவு அழகுங்க. ஒவ்வொரு இடத்துலயும் அது சொல்ற விதத்தை பாருங்க. கண்ணம் மின்னும் மங்கை வண்ணம் உந்தன் முன்னம் வந்த பின்னும் அள்ளி அள்ளி நெஞ்சில் வைக்க ஆசை இல்லையா? கார் வண்ண கூந்தல் தொட்டு தேர் வண்ண மேனி தொட்டு பூவண்ண பாடம் சொல்ல எண்ணம் இல்லையா? எவ்வளவு அழகு! அப்படியே இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணத்தை அந்த உவமையாக வைத்து எத்தனை அழகா இந்த பாட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. அவர் சொல்லும் பொழுது இன்னும் ஒரே ஒரு பாட்டு பாடி நிறைவு செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால ஒரே ஒரு பாட்டு நான் பாடி நிறைவு செய்கின்றேன். எனக்கு கண்ணதாசன் ஐயாவுடைய பல பாடல்கள் பிடிக்கும். அதுல ரொம்ப எனக்கு மனதிற்கு பிடித்த ஒரு பாடலோட நான் நிறைவு செய்கிறேன். வளர்ந்த கலை மறந்து விட்டால் கேளடா கண்ணா, அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. வளர்ந்த கலை மறந்து விட்டால் கேளடா கண்ணா, அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. குடும்ப கலை போதும் என்று கூறடா கண்ணா, அதில் கூட இந்த கலைகள் வேறு ஏனடா கண்ணா. குடும்ப கலை போதும் என்று கூறடா கண்ணா, அதில் கூட இந்த கலைகள் வேறு ஏதடா கண்ணா. காதல் சொன்ன பெண்ணை இன்று காணுமே கண்ணா, காதல் சொன்ன பெண்ணை இன்று காணுமே கண்ணா. கட்டியவள் மாறிவிட்டாள் ஏனடா கண்ணா, தாலி கட்டியவள் மாறிவிட்டாள் ஏனடா கண்ணா. காதலிதான் மனைவி என்று கூறடா கண்ணா, அந்த காதலிதான் மனைவி என்று கூறடா கண்ணா. அன்று கண்ணை மூடி கொண்டிருந்தார் ஏனடா கண்ணா, மனதில் அன்றே எழுதி வைத்தேன் தெரியுமா கண்ணா. அதை மறுபடியும் மறக்க சொன்னால் முடியுமா கண்ணா. தினம் தினம் ஏன் கோபம் கொண்டாள் கேளடா கண்ணா, தினம் தினம் ஏன் கோபம் கொண்டாள் கேளடா கண்ணா. அவள் தேவை என்ன ஆசை என்ன கேளடா கண்ணா. நினைப்பதெல்லாம் வெளியில் சொல்ல முடியுமா கண்ணா, நினைப்பதெல்லாம் வெளியில் சொல்ல முடியுமா கண்ணா. அதை நீ பிறந்த பின்பு கூட இயலுமா கண்ணா. மனதில் அன்றே எழுதி வைத்தேன் தெரியுமா கண்ணா,
அதை மறுபடியும் மறக்க சொன்னால் முடியுமா கண்ணா? இன்று வரை நடந்ததெல்லாம் போகட்டும் கண்ணா, இன்று வரை நடந்ததெல்லாம் போகட்டும் கண்ணா. அவள் என்னிடத்தில் கோபமின்றி வாழ சொல் கண்ணா. அவர் இல்லாமல் எனக்கு வேறு யாரடா கண்ணா, அவர் இல்லாமல் எனக்கு வேறு யாரடா கண்ணா. நான் அடைக்கலமாய் வந்தவள் தான் கூறடா கண்ணா. வளர்ந்த கலை மறந்து விட்டால் கேளடா கண்ணா. அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. குடும்ப கதை போதும் என்று கூறடா கண்ணா. அதில் கூட இந்த கலைகள் வேறு ஏனடா கண்ணா. வளர்ந்த கலை மறந்து விட்டால் கேளடா கண்ணா. அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. மிக மிக சிறப்பாக காலம் என்னும் மாழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு. இது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு. 10,000 கவிதையினை முத்தாக அள்ளி வைத்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் பித்தாக வில்லை என்று பாடி என்ற கவியரசு கண்ணதாசன் வரிகளை மிக அழகாக எடுத்தாண்ட என் அன்பு சகோதரி எங்களுடைய அன்பு அழைப்பை ஏற்று கம்ப வெளியீடை கண்ணதாசம் என்கின்ற தலைப்பில் மிக அற்புதமான இசையுரை விருந்தை வழங்கிய தொலைக்காட்சி புகழ் பின்னணி பாடகி இசைக்குயில் திருமதி சுசித்ரா பாலசுப்ரமணியன் அவர்களுக்கு எங்களுடைய அரங்கத்தின் சார்பாகவும் திருப்பத்தூர் கம்பன் கழகத்தின் சார்பாகவும் பலத்த கரவொலி எழுப்பி அவரை பாராட்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முதல் முயற்சியாக திருப்பத்தூர் கம்பன்